ஒரு நிமிஷம் கொஞ்சம் நின்னு பாருங்க. இப்போ நான் சொல்லப் போறது ஒரு சாதாரண மதக் கதை அல்ல. இது ஆயிரக்கணக்கான வருஷங்களா மறைந்திருந்த ஒரு உண்மை. கருட புராணத்தோட அந்த சில பக்கங்கள்ல இருக்கும் ரகசியம். அதை ரொம்ப குறைந்த பேர் தான் உண்மையா புரிஞ்சிருக்காங்க. ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா? ஒரு வீட்ல பெண் குழந்தை பிறக்கிறது ஒரு சாதாரண சம்பவம் இல்ல. அது ஒரு தேர்வு. கடவுள் பண்ணும் ஒரு தேர்வு. ஆனா கேள்வி என்னன்னா, கடவுள் யாரை தேர்வு பண்றாரு? எந்த அப்பாவ? எந்த அம்மாவ? எந்த வீட்ட? அதை விட பெரிய கேள்வி, உங்க வீடு அந்த தேர்வுக்கு தகுதியானதா? இன்னைக்கு நாம கருட புராணத்துல இருக்கிற அந்த ரகசியங்களை தெரிஞ்சுக்க போறோம். பெண் குழந்தை எந்த வீட்ல பிறக்குது? ஏன் பிறக்குது? அவங்க பிறப்பு உங்க விதியோட என்ன சம்பந்தம்? இந்த வீடியோ முழுசா பாருங்க. ஏன்னா கடைசியில வரப்போற ஒரு உண்மை உங்க வாழ்க்கையை பார்த்து பார்க்குற விதத்தையே மாற்றச் செய்யலாம். நண்பர்களே, நாள்தோறும் உலகத்துல லட்சக்கணக்கான குழந்தைகள் பிறக்குது. ஆனா ஒரு தடவை யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ஏன் ஒரு குழந்தை இந்த வீட்டில தான் பிறக்குது? ஏன் இந்த அம்மாவோட கருவில தான் வந்தது? ஏன் இந்த அப்பாவோட குழந்தை ஆயிற்று? சயின்ஸ் என்ன சொல்றது? இது ஒரு சாதாரண உடல் சம்பந்தமான செயல்முறைன்னு சொல்றது. ஆனா கருட புராணம் என்ன சொல்றது தெரியுமா? பிறப்பு என்பது உடலோட மட்டும் சம்பந்தப்பட்டதில்ல. அது ஆன்மாவோட சம்பந்தப்பட்ட விஷயம். ஆன்மா வெறும் இடம் இருக்கும்னு போய் சேராது. அதுக்கு ஒரு காரணம் இருக்கும் இடத்துக்கு தான் அது போகும். அதுக்கு ஒரு தொடர்பு இருக்கும் இடத்துக்கு தான் அது வரும். கருட புராணத்துல யமன், கருடன் இருவருக்குள்ள நடக்கும் ஒரு உரையாடல் இருக்குது. அதுல என்ன சொல்றாங்கன்னா, மரணத்துக்கு பிறகு ஆன்மா எப்படி பயணம் பண்ணுது, அதோட கர்மா எப்படி கணக்கு பார்க்கப்படுது, அதுக்கப்புறம் அடுத்த பிறப்பு எங்கன்னு எப்படி தீர்மானிக்கப்படுகிறது. இது ஒரு லாட்ரி இல்ல, இது கர்மாவோட கணக்கு. அதனால தான் ஒரு வீட்ல பெண் குழந்தை பிறக்கிறது கூட அந்த கர்ம கணக்கோட ஒரு விளைவு. அந்த ஆன்மா பெண் குழந்தையா வந்தது. அந்த வீட்டை தானே தேர்வு பண்ணியிருக்கலாம், அல்லது அந்த வீட்டோட கர்மாவே அந்த ஆன்மாவை ஈர்த்திருக்கலாம். எப்படி ஒரு காந்தம் இரும்பை இழுக்குமோ அதே மாதிரி நல்ல சக்தி இருக்கும் வீடு நல்ல ஆன்மாவை இழுக்கும். அதனால தான் சில வீட்டில் பெண் குழந்தை வந்ததும் சூழ்நிலை மாறிடும். நின்றிருந்த அதிர்ஷ்டம் நகர ஆரம்பிக்கும். கடினமா இருந்த அப்பா கூட மென்மையா மாறிடுவாரு. இது சாதாரண விஷயம் இல்ல, இது ஒரு சக்தி மாற்றம். நாம எல்லாரும் கேள்விப்பட்டதே பெண் குழந்தை லக்ஷ்மின்னு. ஆனா இந்த வார்த்தை எங்கிருந்து வந்தது என்று யோசிச்சது உண்டா? கருட புராணமும் தேவி பகவதமும் ஒரே விஷயம் சொல்றது. லக்ஷ்மி என்பது வெறும் பணத்தோட தேவதை இல்ல, அது சமநிலையோட தேவதை, சம்பத்தோட தேவதை, சிந்தனை சக்தி எல்லாத்தோட தேவதை. லக்ஷ்மி எங்க வருவாள்னா, முதல்ல மரியாதை இருக்கும் இடத்துல, அவமதிப்பு இருக்கும் இடத்துல லக்ஷ்மி தங்க மாட்டாள். கோபம் சுயநலம் நிறைந்த இடத்துலையும் இல்ல. ரெண்டாவது, சுத்தம், மனசு, யோசனை, நடத்தை எல்லாத்துலேயும் சுத்தம் இருக்கணும். மூன்றாவது, நன்றி உணர்வு. என்ன கிடைச்சிருக்குன்னு நன்றி சொல்லும் மனசு. அதனால தான் பெண் குழந்தைய லக்ஷ்மின்னு சொல்றாங்க. அவங்க அந்த குணங்கள் இருக்கும் வீட்டில் தான் வர்றாங்க. இன்னொரு பெரிய உண்மை என்னன்னா, பெண் குழந்தை லக்ஷ்மி மட்டும் இல்லை, லக்ஷ்மியையும் கூட்டிக்கிட்டு வர்றாங்க. அவங்க வந்ததும் வீட்டில் சிரிப்பு வரும், அன்பு அதிகரிக்கும், அந்த சக்தி சேர்ந்து வீட்டை வளமாக்கும். ஆனா அந்த லக்ஷ்மியை அவமதிச்சா, அவளை சுமைன்னு நினைச்சா, அந்த லக்ஷ்மி திரும்ப போயிடுவா. அதோட சேர்ந்து வளமும் போயிடும். இது சாஸ்திரம் சொல்ற ஒரு எச்சரிக்கை. இப்போ மிக முக்கியமான விஷயத்துக்கு வர்றோம். கருட புராணத்தோட கர்ம விதிப்படி கடவுள் ஒரு பெண் குழந்தைய அனுப்புற வீடு சில முக்கியமான 5 குணங்கள் இருக்கும் வீடு தான். கவனமா கேளுங்க, உங்களுக்குள்ளேயே கேளுங்க. இந்த குணங்கள் உங்க வீட்டில் இருக்கா? ஒரு வீட்டில் அம்மாவை வெறும் பொறுப்பா மட்டும் இல்லாம மதிப்போட பார்த்தா, அங்க சகோதரியோட குரல் ஒடுக்கப்படாம இருந்தா, மனைவிய ஒரு கூட்டாளியா நினைச்சா, வேலைக்காரியா இல்லைன்னு புரிஞ்சா, அந்த வீட்டோட சக்தி மென்மையா சமநிலையா இருக்கும். அந்த மாதிரி வீட்டுக்கு தான் மென்மையான ஆன்மாக்கள் ஈர்க்கப்படும். கருட புராணம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுது. எத்திர நாரஸ்து பூஜ்யந்தே ரமந்தே தத்ர தேவதா. அதாவது பெண்கள் மதிக்கப்படுற இடத்துல தான் தேவதைகள் வசிக்கிறாங்க. இது ஒரு பழைய வசனம் மட்டும் இல்ல, இது ஒரு சக்தி விதி. பெண்ணை அவமதிக்கிற இடத்துல
புண்ணியம் குறைய ஆரம்பிக்கும். ஆனா பெண்ணை மதிக்கிற இடத்துல தெய்வீக சக்தி நிலை நிற்கும். அதனால தான் ஒரு பெண் குழந்தை பிறப்பது அந்த வீட்டில் இருக்கும் மரியாதைக்கு ஒரு சாட்சி மாதிரி. நீங்க பார்த்துருப்பீங்க, சில குடும்பங்கள் எப்பவும் பிறருக்கு உதவுவாங்க, பசிச்சவங்களுக்கு சாப்பாடு வைப்பாங்க, மிருகங்களையும் கவனிப்பாங்க. அந்த மாதிரி வீட்டில் மனிதர்கள் மட்டும் இல்ல, நல்ல பண்புகளும் வாழும். பெண் குழந்தை என்றால் அது உணர்வுகளோட சின்னம். அவ வர்றது ஏற்கனவே அன்பு இருக்கும் வீட்டுக்கு தான். அந்த அன்பை இன்னும் அதிகப்படுத்த யோசிச்சு பாருங்க. கருணை இருக்கிற இடத்துக்கு தான் இன்னும் கருணை வரும். அன்பு இருக்கிற இடத்துக்கு தான் இன்னும் அன்பு சேரும். பெண் குழந்தைனா அது அன்போட உருவமே. கருட புராணத்துல முன்னோர்களுக்கும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. மரணத்துக்கு பிறகு ஆன்மா எப்படி பயணம் பண்ணுது என்பதையும் இது சொல்றது. அதுல என்ன சொல்றாங்கன்னா, முன்னோர்கள் திருப்தியா இருந்தாதான் குடும்பத்தோட சக்தி நிலை நிற்கும். எந்த வீட்டில் முன்னோர்களை நினைச்சு மதிப்பாங்க, சிரார்த்தம் தர்ப்பணம் மாதிரி விஷயங்கள் நடக்கும், அந்த வீட்டோட சக்தி ஸ்டேபிளா இருக்கும். அதனால தான் பெண் குழந்தைய குலதீபம்னு சொல்லுவாங்க. அவ வர்றது அந்த குடும்பத்தோட முடிஞ்சாத விஷயங்களை முடிக்க. அவ தற்போதைய வாழ்க்கையோட மட்டும் இல்ல, கடந்த காலமும் வரப்போகும் காலமும் இணைக்கிற ஒரு பாலம். இதுல இன்னொரு ஆழமான உண்மை இருக்கு. உங்க முன்னோர்கள் செய்த நல்ல கர்மங்களோட பலன் உங்க வீட்டுக்கு வரும் ஆன்மாவா திரும்பி வரலாம். அந்த கர்மங்கள் நல்லதா இருந்தா வர்ற ஆன்மாவும் மிகவும் சிறப்பானதா இருக்கும். 4வது குணம், பணம் விட அன்பு முக்கியம். ஒரு வீட்டில் எல்லா முடிவுகளும் பணத்தை கொண்டு எடுத்தா, எல்லா உறவுகள்லையும் சொத்து தான் முதல் பேச்சா இருந்தா, அந்த வீட்டோட சக்தி கனமா மாறிடும். ஆனா அன்பு இருக்கும் இடத்துல, தியாகம் இருக்கும் இடத்துல, சமநிலை இருக்கும் இடத்துல பெண் குழந்தை அந்த அன்பை இன்னும் ஆழமாக்க வருவாள். நீங்க கவனிச்சிருப்பீங்க, சில குடும்பங்கள்ல பெண் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அப்பா மாறிடுவாரு. முன்னாடி ரொம்ப கடினமா இருந்தவர் கூட குழந்தை முன்னாடி மெல்ட் ஆகிடுவாரு. ஏன் தெரியுமா? அவங்க உள்ள மறைஞ்சிருந்த அன்பை வெளியே கொண்டு வரா. 5வது குணம், பெண் குழந்தைய சுமைன்னு இல்லை, அதிர்ஷ்டம்னு பார்க்கணும். இதுதான் மிக முக்கியமானது. கருட புராணம் சொல்லுது, ஆன்மா கருவில் வர்றதுக்கு முன்னாடியே பெற்றோர்களோட எண்ணங்களை உணரும். மனசுல பயம் இருந்தா, நிராசை இருந்தா, ஏற்காம இருக்கிற எண்ணம் இருந்தா அந்த ஆன்மா தங்காது. ஆனா வரவேற்கிற மனசு இருந்தா, சந்தோஷம் இருந்தா, எதுவா வந்தாலும் அன்போட ஏற்றுக்கொள்வோன்னு இருந்தா அந்த ஆன்மா தங்கும். அதனால யோசிங்க, நீங்க பெண் குழந்தை பத்தி ஏதாவது வேறுபாடு நினைச்சிருந்தா அல்லது விருப்பம் இல்லாம இருந்தா உங்க விதியை மாற்ற வர்ற ஆன்மாவையே நீங்க தள்ளி வைக்கிறீங்க. இப்போ ஒரு பெரிய கேள்வி உங்க மனசுல வரும், இந்த எல்லா நல்ல குணங்களும் இருக்கும் வீட்டில தான் பெண் குழந்தை பிறக்கும்னா, அப்படி இல்லாத வீட்டில் எப்படி பிறக்குது? இதுக்கான பதில் கருட புராணத்துல இருக்கு. சில நேரங்கள்ல பெண் குழந்தை ஒரு மாற்றமாக வந்து பிறக்கும். அந்த வீடு நல்லதா இருக்கும்னு இல்லை, அதை நல்லதாக்கத்தான் அவள் வருவாள். இது எப்படி தெரியுமா? ஒரு விளக்கு இருட்டுக்குள்ள போற மாதிரி. அது அங்க ஏற்கனவே ஒளி இருக்கும்னு இல்லை, ஒளி கொடுக்கத்தான் போகுது. அதனாலதான் சில பெண் குழந்தைகள் ரொம்ப கடினமான குடும்பங்கள்ல பிறக்கிறாங்க. பழைய எண்ணங்கள் நிறைந்த வீடு, கட்டுப்பாடுகள் நிறைந்த வீடு. ஆனா அந்த குழந்தை தன்னோட அன்பாலும் தன்னோட நடத்தையாலும் தன்னோட பிடிவாதத்தாலும் அந்த வீட்டோட எண்ணத்தையே மாற்ற செய்யும். அப்பா மாறுவாரு, பாட்டி தாத்தா மாறுவாங்க, மெதுவா அந்த வீட்டோட சக்தி முழுக்க மாறிடும். அப்படின்னா இப்படி பிறந்த குழந்தைகள் பலவீனமா வந்தாங்களா? இல்ல, அவங்க தான் மிகவும் சக்தி வாய்ந்த ஆன்மாக்கள். ஏன்னா மாற்றவே மாட்டோன்னு நின்னவர்களை மாற்றுற வேலை அவங்க எடுத்துக்கிட்டாங்க. இப்போ ஆரம்பத்துல இருந்து நீங்க காத்திருந்த கேள்விக்கு வரோம். உண்மையாவே ஒரு பெண் குழந்தை பெற்றோரோட விதியை மாற்ற முடியுமா? கருட புராணத்தோட கர்ம விதிப்படி எந்த ஆன்மாவும் காரணம் இல்லாம ஒரு குடும்பத்துல பிறக்காது. ஒவ்வொரு பிறப்பும் ஒரு கடன், ஒரு உறவு, ஒரு முடிஞ்சிடாத பயணத்தோட தொடர்ச்சி. அதனால தான் பல நேரங்கள்ல ஒரு பெண் குழந்தை பிறப்பது அந்த கடனை அடைக்க வர்ற வழி. நமக்கு புரியாமலே நடக்கிற ஒரு விஷயம். சில நேரங்கள்ல அவ அப்பாவோட ஒரு முடிஞ்சிடாத புண்ணியத்தோட பலனாக இருக்கலாம். முன்னாடி எந்த ஒரு ஜென்மத்திலேயோ அவங்க யாருக்காவது உதவி பண்ணியிருக்கலாம், ஒரு பெண்ணை காப்பாத்திருக்கலாம்,
அதோட பலன்தான் இந்த ஜென்மத்துல அவங்களோட மகளா திரும்பி வந்திருக்கலாம். சில சமயம் அவங்க அம்மாவோட பழைய தவத்துக்கு கிடைக்கிற பதில். சில சமயம் அந்த குடும்பத்தையே சோதிக்க வர்ற ஒரு ஆன்மா. இப்போ கொஞ்சம் ஆழமான விஷயம் கேளுங்க. கருட புராணம் சொல்றது என்னன்னா, ஒரு நல்ல ஆன்மா பிறந்தா அது தனியா மட்டும் வராது. தன்னோட சேர்த்து சேமிச்ச புண்ணியங்களோட சக்தியையும் கொண்டு வரும். அந்த சக்தி அவங்க வாழ்க்கையை மட்டும் இல்ல, முழு குடும்பத்தோட திசையையே மாற்றிடும். அதனால தான் சில வீட்ல பெண் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் நின்றிருந்த வேலைகள் நகர ஆரம்பிக்கும். பண நிலைமை மேம்படும். வீட்ல அமைதி அதிகமாகும். நாம இதை லக்குன்னு சொல்லுவோம். ஆனா சாஸ்திரம் இதை சக்தி மாற்றம்னு சொல்றது. இங்க இன்னொரு உண்மையும் இருக்கு. எல்லா மாற்றமும் உடனே தெரியாது. சில சமயம் பெண் குழந்தை பிறப்பது அந்த வீட்டுக்குள்ள இருந்த கடினமான மனநிலையை வெளியே கொண்டு வரும். பல வருஷங்களா உள்ள மறைந்திருந்த எண்ணங்கள் வெளியில வரும். இது கெட்டதுக்காக இல்லை, இது சுத்திகரிப்பு. ஒரு காயம் சுத்தம் பண்ணும்போது வலி இருக்கும், ஆனா அந்த வலி சரியாகிற செயல்முறை. அதே மாதிரிதான் பெண் குழந்தையோட மென்மையான தாக்கமும். கருட புராணத்துல ஆன்மா பயணம் பற்றி சொல்றது ரொம்ப ஆழமானது. மரணத்துக்கு அப்புறம் ஆன்மா பல நிலைகளை கடக்கும். அதோட கர்மம் மதிப்பாய்வு ஆகும். அப்புறம் அடுத்த பிறப்புக்காக தயாராகும். ஒரு ஆழமான உண்மை என்னன்னா, ஒரு ஜென்மத்துல அப்பாவா இருந்த ஆன்மா அடுத்த ஜென்மத்துல மகளா திரும்பி வரலாம். உறவுகளை சமநிலையாக்க. கொஞ்சம் யோசிங்க. இப்போ உங்க கையில விளையாடுற அந்த பெண் குழந்தை முன்னாடி ஒரு ஜென்மத்துல உங்க அம்மாவா இருந்திருக்கலாம், அல்லது உங்க அப்பாவா, அல்லது உங்க மிகவும் நெருக்கமான நண்பனா. ஆன்மா மாறாது, மாறுறது அதன் ரூபம் மட்டும். அதனால தான் சொல்றாங்க, பெண் குழந்தைனா அது வெறும் இப்பவோட உறவே இல்லை, அது ஆன்மா பயணத்தோட தொடர்ச்சி. இப்போ ஒரு கெஞ்ச வைக்கும் கேள்வி. பெண் குழந்தை பிறப்பு கர்மத்தோட சம்மந்தப்பட்டதுன்னா, அவ புண்ணியமும் நோக்கமும் கொண்டு வந்திருக்குன்னா, அவளை குறைவா நினைப்பது நம்ம விதியையே குறைவா நினைப்பதுக்கு சமம் இல்லையா? நீங்க ஒரு பெண் குழந்தையை ஏற்க மறுக்கிறீங்கன்னா, அவங்க கொண்டு வந்த புண்ணியத்தையே மறுக்கிறீங்கன்னு அர்த்தம். உங்க வீட்டை மாத்தக்கூடிய சக்தியையே தள்ளுறீங்க. இது ஒரு சமூக பிரச்சனை மட்டும் இல்ல, இது ஒரு ஆன்மீக தவறு. இப்போ ரொம்ப பேருக்கு தெரியாத ஒரு ரகசியம். கருட புராணம் சொல்றது என்னன்னா, ஒவ்வொரு ஆன்மாவும் 3 விஷயங்களோட தான் பிறக்கும். முதல், முந்தைய ஜென்மத்தோட பழக்கங்கள். 2வது, முடிஞ்சிடாத கர்மங்கள். 3வது, ஒரு நோக்கம். இந்த 3ம் அந்த குழந்தையோட குணத்துல தெரியும். சின்ன வயசுலேயே எல்லாருக்கும் உதவி பண்ற குழந்தை, கருணையை கொண்டு வரவ. எந்த பிரச்சனையிலும் நின்று போராடுற குழந்தை, துணிவை கத்து கொடுக்க வர்றவ, எப்பவும் கேள்வி கேட்கிற குழந்தை, மாற்றத்தை கொண்டு வரவ. சில நேரங்கள்ல குறைந்த வயசுலேயே இந்த உலகத்தையும் விட்டு போகும் குழந்தையும் ஒரு பெரிய செய்தியை விட்டு போகும். அது வார்த்தைகளால சொல்ல முடியாத செய்தி. ஆனா அந்த குடும்பத்தோட மனசுல எப்பவும் இருக்கும். இது கேட்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், ஆனா இதுதான் உண்மை. ஒவ்வொரு பிறப்புக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. ஒவ்வொரு ஆன்மாவும் முக்கியம். இப்போ கடைசி மற்றும் ஆழமான கேள்வி. பெண் குழந்தை பிறப்பு ஒரு அருள்தானா, அல்லது ஒரு பொறுப்பா? கருட புராணம் சொல்றது ரெண்டும் தான். ஒரு நல்ல ஆன்மா ஒரு வீட்டுக்கு வந்தா அது சந்தோஷம் கொடுக்க மட்டும் வராது, அந்த வீட்டோட நிலைய உயர்த்த வருது. அதுக்காக அந்த குடும்பத்தோட பொறுப்பு. அவளுக்கு கல்வி கொடுக்கணும், பாதுகாப்பு கொடுக்கணும், சுதந்திரம் கொடுக்கணும், மரியாதை கொடுக்கணும். ஒரு வீட்டில் வரவேற்பு இருந்தாலும் சம வாய்ப்பு இல்லைன்னா, அவளோட கனவுகளை அடக்கிட்டாங்கன்னா, அவளோட குரலை கேட்கலன்னா, அந்த வீடு கிடைத்த பெரிய வாய்ப்பை இழந்துடும். கருட புராணம் சொல்லுது, ஆன்மாவுக்கும் குடும்பத்துக்கும் நடுவில் ஒரு தெரியாத ஒப்பந்தம் இருக்கு. ஆன்மா தன்னோட குணங்களோட வரும், குடும்பம் அதை பாதுகாக்கணும். அதை வளர்க்குற உறவு மட்டும் இல்லை, ஆன்மா வளர்ச்சிக்கான உறவு. அது சரியா நடந்தா ஒரு பெண் குழந்தை மட்டும் இல்ல, முழு குடும்பமே வளர்ச்சி அடையும். நண்பர்களே, இன்னைக்கு நாம ஒரு நீண்ட பயணம் வந்திருக்கோம். பெண் குழந்தை பிறப்பு ஒரு சாதாரண விஷயம் இல்லை, அது ஆன்மா பயணத்தோட ஒரு அத்தியாயம். அது வெறும் குழந்தை இல்லை, அது ஒரு மதிப்பு, ஒரு சக்தி. ஒவ்வொரு பிறப்பும் காரணம் இல்லாம நடக்காது. பெண் குழந்தை வர்றதுன்னா அது ஒரு வாய்ப்பு. அன்பை அதிகப்படுத்த, சிந்தனையை மாற்ற, குடும்பத்தை உள்ளிருந்து வலுப்படுத்த. பெண் குழந்தைய மதிப்பது வார்த்தைகளால மட்டும் இல்ல, அவளுக்கு கல்வி கொடுக்கணும்,
தனியாக முடிவெடுக்க தைரியம் கொடுக்கணும், சம உரிமை கொடுக்கணும். அவளோட கனவுகளை நம்ம கனவாக பார்க்கணும். அப்படி நடந்தா ஒரு பெண் குழந்தை மட்டும் இல்லை, முழு குடும்பத்தோட அதிர்ஷ்டமே உயர்ந்துடும். உங்கள் வீட்டில் பெண் குழந்தை இருந்தால் கடவுள் உங்களை தேர்வு பண்ணியிருக்காரு. இல்லைன்னா ஒவ்வொரு பெண்ணையும் அதே மரியாதையோட பாருங்க. ஏன்னா பெண்ணை மதிக்கிற இடத்துல தான் அமைதியும் சமநிலையும் இருக்கும். பெண் குழந்தை கடவுளோட ஒரு பரிசு. அந்த பரிசை காப்பாத்துறதும் மதிப்பதும் நம்ம பொறுப்பு. இந்த கதை உங்க மனசை தொட்டிருந்தா ஒரு வேலை மட்டும் பண்ணுங்க. இந்த வீடியோவை கேட்கணுங்கிற ஒருத்தருக்கு அனுப்புங்க. நம்ம ஆன்மீக தமிழ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்ட்ல எழுதுங்க, பெண் குழந்தை ஏன் வரும். அடுத்த ரகசியத்துல சந்திப்போம். நன்றி. நம்ம சேனல்ல பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.